52,35,000 லேப்டாப்ஸுங்க. சிந்திச்சு பாருங்களேன் எவ்வளவு ஹியூஜ்னு. 52,00,000 52 lakhs 35,000 லேப்டாப்ஸ் 10 வருஷத்துல போன ஏடிஎம்கே கவர்மெண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, டிப்ளமோ படிச்சவங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்ச இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் சேர்த்து இவ்வளவு லேப்டாப்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சிந்திச்சுட்டு பாருங்களேன். எதுக்காகடா கொடுத்துருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தா, இன்னைய ஸ்டூடெண்ட் தான் நாளைய தலைமுறை. நாளைய தமிழகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள், தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை வேற லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய தலைமுறை அடுத்த மாணவ தலைமுறைகள் தான். அதை சிந்திச்சுதான் ஏடிஎம்கே கவர்மெண்ட் இந்த லேப்டாப்ன்றது இவ்வளவு ஹியூஜான லேப்டாப் நம்ம கொடுத்துருக்காங்க. சிம்பிளா கம்பேரிட்டிவ் பண்ணி பாருங்க. இப்ப டிஎம்கே கவர்மெண்ட் வந்தாங்க, அவங்க கடந்த 4 வருஷமா அந்த லேப்டாப் ஸ்கீம் நிறுத்திட்டாங்க. ஆக்சுவலா கொடுக்கவே கிடையாது. 2023-24 பட்ஜெட் தாக்கல்ல கூட சட்டமன்றத்துல சொன்னாங்க 20 லட்சம் லேப்டாப் நாங்க கொடுக்க போறோம், டேப் கொடுப்போம், வித் ஃப்ரீ இன்டர்நெட் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் நமக்கு நிறைவேற்றவே இல்லை.